விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சனி கிரகத்திற்குரிய 8-17-26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2025 முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, வியாபார முடிவுகளை ரொம்ப ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது நிறைய கிரக பெயர்ச்சிகளும் உள்ளடக்கிய காலமாக இருக்குது. இல்லை, நிறைய கிரக நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளுமே எளிதாக நடந்துடாது. எஃபர்ட்லெஸ்ஸான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நடந்துடாது. நீங்கள் நிறைய தலையால் தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும். அதனால் முடிந்தவரை இந்த காலகட்டங்களில் ஒரு அகலக்கால் வைத்து நீங்கள் உங்கள் வியாபார முதலீடு செய்வதையோ அல்லது பெரும் கடன் வாங்கி அந்த வியாபாரத்தை செய்வதையோ நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதை நீங்கள் அவசியம் கடைபிடிங்க. ஏன்னா இப்போ இந்த முதல் 15 நாட்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பொருட்கள் விற்று போனால் தானே உங்களுக்கு அது மறுபடியும் காசாகும். அது அப்படியே தேங்கிடும். ஸோ அந்த ஒரு ஸ்டாக்னண்ட்டான சிச்சுவேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால தயவு கூர்ந்து பெரிய அளவுக்கு கடன் வாங்கியோ அல்லது பணத்தை விரயம் செய்தோ எந்த ஒரு விஷயத்தையும் வியாபார ரீதியாக செய்யாதீங்க. சரி, எப்போ செய்யலாம்? இந்த 15 நாட்கள் அதுக்காக நம்ம வியாபாரமே செய்யாமல் எந்த ஒரு செயல்பாடுகளுமே செய்யாமல் முடங்கி கிடக்க முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில தேதிகள் ஓரளவுக்காச்சும் அனுகூலம் மிக்கதாக இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன். 1 பிப்ரவரி 2025, 3 பிப்ரவரி 2025, 10 பிப்ரவரி 2025. இந்த 3 தேதிகளும் நிச்சயம் அனுகூலம் தரக்கூடிய ஒரு வகையில். ஏன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவே நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நான் இந்த சொன்ன தேதிகளில் நல்லது அப்படிங்கிறது அப்படி லேசாக தலை தூக்கி எட்டி பார்க்கும். ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு பண வருவாய் கிடைப்பதோ அல்லது ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரமாக பிஸ்னஸ் ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இந்த குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அத்திப்பூத்தார் போல் ஏதானும் ஒரு பணம் கல்லால் விழுவும். இதற்கு இணையாக இன்னொரு செட் ஆஃப் தேதிகள்லையுமே நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த முதல் 15 நாட்களில். அது 5 பிப்ரவரி 2025, 14 பிப்ரவரி 2025. இந்த தேதிகளுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையே உருவாக்கும். இந்த தேதிகள்லையுமே உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புங்கிறது மிக அதிகம்.
சில தேதிகளில் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அது நெகட்டிவான ரிசல்ட்ஸே கொடுக்கும். அந்த தேதிகளில் எந்த விஷயமும் முன்னெடுக்காமல் அமைதியாக நீங்கள் அப்படியே விட்டுட்டாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படியாக தேடித்தரும். அது போன்ற எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாத ஒரு தேதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8ஆம் தேதி, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பதை அப்படியே தக்க வைத்து கொண்டு அந்த ஷோவை அப்படியே மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அது ஒரு பிஸ்னஸ் மாடல் போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் பெருசாக அலட்டிக்காமல் அப்படியே நீங்கள் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. அன்றைய தினம் போய் நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுறதோ அல்லது ஒரு பேங்க் லோனுக்காக ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன தேதிகளில் அது மாதிரி செய்யறதுக்கு நீங்கள் செய்யாமலே இருக்கலாம். ஏன்னா நிச்சயம் வந்து ரிசல்ட் தராதுங்கிற ஒரு இடத்துல போயிட்டு ஏன் கஷ்டப்படுவானு, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். மற்றபடி தெய்வ வழிபாட்டால் வெற்றி கிடைக்குமா இந்த முதல் 15 நாட்களில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். தெய்வ அனுகூலத்தை நிச்சயம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது எந்தெந்த தேதிகளில் அது உங்களுக்கு நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10ஆம் தேதி, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த தேதிகளில் ஆலய வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. உங்களுடைய வியாபாரம் நன்றாக செழித்தோங்கணும், பண வருவாய் பெருகணும் அப்படின்னா, இப்போ வழக்கமாக எல்லோரும் திருப்பதி போவாங்க. திருப்பதி தான் போகணுங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கோ பெருமாள் ஆலயத்திற்கோ நீங்கள் சென்று வரலாம். அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்து வழிபாடு கூட நீங்கள் செய்துட்டு வரலாம். இந்த தினத்தில் அதை செய்யும் பொழுது திடீர்னு வந்து ஒரு மாற்றம். இவ்வளோ நாள் வந்து நமக்கு பெருசாக ஒன்றுமே நடக்கலையே, நம்ம கஷ்டமாக இருக்கே, வியாபாரத்திற்கு வந்து ஒரு ரொட்டேஷன் அமௌண்ட்டே வரலையே அப்படிங்கிற இடத்துல இந்த தேதிகளில் உங்களுக்கு அது வர ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றை வந்து தர ஆரம்பிக்கும். ஸோ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்கும் குறை வைக்காமல் நீங்கள் கடைபிடித்துட்டு வாங்க. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டது மாதிரியே இருக்கும். எந்த விஷயத்தை தொட்டாலும் அது வந்து இழுபறியாகவே போயிட்டுருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது பெரிதாக அலட்டி கொள்ளாமல் நீங்கள் வந்து அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு அதை அப்படியே மறந்துடுங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து அதற்கான முயற்சியை நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகளில் தூங்குங்க. இப்போ உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையே வந்து ஒரு அதிர்ஷ்ட தேதியில் கேட்கும்போது அது கிடச்சிரும். இப்போ நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகளில் கேட்கும்போது சாதாரண ஒரு பலனே தராத ஒரு அன்லக்கி டேட்டில் போய் கேட்டிங்கன்னா, கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாக்குவாதம் பண்ணிவிட்டு அது தராமலே போயிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.